உலகத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு உலகம் எங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் கற்பனை செய்யவில்லை. ஆழமான சிந்தனை ஒரு வகையான பார்வையற்ற தொலைவை உருவாக்குகிறது. நீங்கள் மாறிவிட்டதால் அல்ல, மற்றவர்கள் தவிர்க்க விரும்பும் விஷயங்களை நீங்கள் பார்க்க தொடங்கியதால் தான். இந்த அனுபவம் புதியதல்ல. பண்பாட்டை கேள்விக்குள்ளாக்கிய பலர் வரலாற்றில் இருக்கின்றனர். தோல்வியால் அல்ல, கனிமையால் விலை செலுத்தியவர்கள். பெருங்குடத்தில் உறங்கிய தியோஜனஸ் முதல் தனியாக தெருக்களில் சுற்றிய கியர்ககாட் வரை ஆழமாக சிந்திப்பவர்களை உலகம் எளிதில் ஏற்காது. ஆனால் ஏன்? ஆழமான சிந்தனையை நாம் மதிக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்கு பதிலாக ஏன் அது குறை கூறப்படுகிறதோ அல்லது எதிர்ப்பை உருவாக்குகிறதோ? பதில் மிகவும் எளிமையான ஒரு உண்மையில் இருக்கிறது. தெளிவான உண்மை சவாலாக இருக்கலாம். பெரும்பாலானோர் தங்களுடைய வழக்கங்கள், மரபுகள் மற்றும் பேசப்படாத சமூக விதிகள் போன்று ஒரு அமைதியான உலகில் வாழ்கின்றனர். ஆழ சிந்திப்பவர்கள் இந்த ஒழுங்கை குழப்புகின்றனர். விருப்பத்தால் அல்ல, இயல்பாக. அவர்கள் யாரும் கேட்க தயங்கும் கேள்விகளை கேட்கிறார்கள். மறைக்கப்பட்ட நம்பிக்கைகளை உள்ளாணவமாக விமர்சிக்கிறார்கள். மேலோட்டமான விளக்கங்களில் சமாதானமாகவில்லை. அதனால்தான் பிறர் அசௌகரியமாக உணர்கிறார்கள். ஆழ சிந்திப்பவர்கள் அகந்தையுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் ஆர்வம்தான் மற்றவர்கள் மறைக்க விரும்பும் இடங்களில் ஒளியை வீசுகிறது. மனவியல் உளவியல் துறையில் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் என்ற ஒரு கருத்து உள்ளது. நமக்கு ஏற்கனவே உள்ள நம்பிக்கைகளை சவாலுக்கு உட்படுத்தும் புதிய தகவல்களால் ஏற்படும் மன உளவியல் பிணைவு. ஆழ சிந்திப்பவர் ஒருவர் வெறும் இருப்பதன் மூலமே அந்த பிணைவை கிளப்பக்கூடும். அவர்கள் பிறர் தவிர்க்க முயலும் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறார்கள். வெளிக்காட்டும் முகத்துக்கு அல்ல, மறைக்கப்படும் உள்ளார்ந்த உணர்வுக்கு. சற்று யோசித்து பாருங்கள். யாராவது எவ்வளவோ அதிக எடை தூக்கினால் நாம் அவர்களை மதிக்கிறோம். யாராவது அதிகம் சம்பாதித்தால் நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் யாராவது ஆழமாக சிந்தித்தால் நம் மரியாதை எப்போதும் அவர்கள் பக்கம் செல்லாது. மாறாக நமக்கே பரிதாபமாகவோ ஆபத்தாகவோ தோன்றும். இது பலவீனம் அல்ல, இது மனித இயல்பு. நீங்கள் பாருங்கள், அறிவு, குறிப்பாக கேள்விகளை எழுப்பும் அறிவு, புதிய பதில்களை மட்டும் தரவில்லை, பழைய ஆறுதலை சோதிக்கிறது. ஆறுதல் என்பது இழக்க மிக வலியமான ஒன்று. இதுதான் காரணம். பழைய தத்துவஞானிகள் முதல் இன்றைய அறிவாளிகள் வரை பலரும் தனிமையான பாதையை தேர்ந்தெடுக்க நேர்ந்ததற்கு. அவர்கள் பிறருடன் இணைவதற்கு முடியாமல் அல்ல, அவர்களது சிந்தனை அவர்களை எவரும் பயணிக்க தயங்கும் இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. நீங்கள் ஒருபோதும் இப்படி சிந்தித்ததுண்டா? உலகத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அதிலிருந்து விலகுகிறீர்கள் என்று உணர்கிறீர்களா? இது உங்கள் கற்பனை அல்ல. பல தலை சிறந்த அறிவாளிகளுக்கு அறிவு ஆறுதலை தருவதில்லை, அது தெளிவை தருகிறது. அந்த தெளிவு பெரும்பாலோரும் பார்க்க விரும்பாத உண்மைகளை திரை நீக்குகிறது. தத்துவஞானி சார்த்ரே ஒருமுறை சொன்னார், நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு தனிமை உணர்ந்தால் நீங்கள் மோசமான கூட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த தனிமை உடனிருந்தவர்களின் பற்றாக்குறை அல்ல. இட்ஸ் a result of thinking differently. உண்மையில் நீங்கள் உலகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அதில் பொய்யான உற்சாகத்தில் கலந்து கொள்வது கடினமாகிறது. பெரும்பாலோருக்கும் மகிழ்ச்சி என்பது ஒரு வகை திசை திருப்பம். ஆனால் தத்துவஞானி அவர் பின்னில் இருக்கும் உண்மையை பார்க்கிறார். அது எப்போதும் அழகாக இருக்காது. இந்த வகையில் ஞானம் இருவூர் முனையுடைய ஆயுதம் போல புரிதலுக்கு வழிவகுக்கும், ஆனால் அதே சமயம் மனச்சாந்தியை பறிக்கவும் செய்யும். சமூகம் சிந்தனையாளர்களுக்காக கட்டமைக்கப்படவில்லை, அது ஒழுங்குக்காக கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கு என்பது எளிமையை நாடும். இந்த ஒற்றுமையை விரும்பும் சவால்களை அல்ல. நாங்கள் எல்லாம் ஒரு மாதிரி திட்டத்தில்தான் வளர்க்கப்படுகிறோம். விசாரணை செய்யாதே, கேள்வி கேட்காதே, ஒத்துழைப்பு கொடு. அதனால்தான் ஆழ்ந்த எண்ணங்கள் உடனடியாக எதிர்ப்பை சந்திக்கும். குழு சிந்தனைக்கு விரோதமானவர்கள் பதவி உயர்வுக்கு பின்னால் தள்ளப்படுகிறார்கள். சொல்லப்படாத ஒன்று, சமூகம் அறிவை தாங்க முடியவில்லை. சிந்தனையாளர்கள் எப்போதும் வெளியாளர்களாகவே இருந்திருக்கிறார்கள். சோக்ரட்டிஸ் கேள்விகள் கேட்டதற்காக விஷம் குடிக்கச் சொன்னவர்தான்.
ஸ்பினோசா கடவுள் இயற்கையாக இருக்கலாம் என்றார். அவரை பொய்கள் என கூறினார்கள். சிமோன் வேயில் மிகுந்த கருணையுடன் பேசினார். அவரை பைத்தியக்காரி என அப்போது சொன்னார்கள். இவர்கள் தவறில்லை. அவர்கள் நேரத்திற்கு முன் வந்தவர்கள். இன்று நாம் இவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தனிமையில் நடந்தவர்கள். நீங்கள் உங்கள் சிந்தனைகளால் தனிமையாக உணர்ந்தால் முதலில் நினைவில் கொள்க, தனிமை என்பது தண்டனை அல்ல, அது சக்தி. பெரும்பாலான பாக்கியமான கண்டுபிடிப்புகள் அமைதியிலிருந்துதான் வந்தது. இரண்டாவது, எல்லோரிடமும் உங்கள் எண்ணங்களை விளக்க முயலாதீர்கள். அவை அனைவருக்கும் பொருந்தாது. பதிலாக உங்களைப் போன்ற சிந்தனையாளர்களை தேடுங்கள், ஈவன் இஃப் தே ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் அ புக். மூன்றாவது, உங்கள் எண்ணங்களை எளிமையாகச் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஐன்ஸ்டீன் சொன்னார், நீங்கள் எதை எளிமையாக விளக்க முடியவில்லை என்றால் அதை நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய உலகிற்கு ஆழமான சிந்தனைகள் தேவை, ஏனெனில் அவை மட்டும்தான் மாற்றத்தை தோற்றுவிக்கக்கூடியவை. நீங்கள் ஒருபோதும் நான் அதிகம் சிந்திக்கிறேன், அதனால்தான் யாரும் என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை என நினைத்திருந்தால் அது உங்கள் தவறல்ல. நீங்கள் நேரத்திற்கு முன் வந்த ஒரு சிந்தனையாளர். நீங்கள் ஆழமாக சிந்திப்பதை நிறுத்த வேண்டியதில்லை. சமூகம் உங்களை இன்று புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நாளை உங்கள் மீது நன்றி கூறும். இந்த வீடியோ உங்கள் எண்ணங்களை தூண்டியிருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். நீங்கள் ஒருபோதும் உங்கள் ஆழ்ந்த சிந்தனைகளுக்காக புறக்கணிக்கப்பட்டீர்களா? வெளிப்படையாக பேசுவோம். மேலும் இப்படி ஞானபூர்வமான வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதுதான் ஆரம்பிக்கிறோம்.